Hello all, இது Machine Learning கோர்ஸோட part 6 வீடியோ. போன வீடியோவில் நம்ம அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ஃபிட்டிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் ரேண்டம் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெசிஷன் ட்ரீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா நோ ப்ராப்ளம், என்னோட சேனல் போயிட்டு மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டெசிஷன் ட்ரீ வீடியோ எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா வீடியோஸும் லைனாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். மறக்காமல் முன்னாடி பார்ட் வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் கிளாசிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, ரெக்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதை என்செம்பிள் லேர்னிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? என்செம்பிள் லேர்னிங் மெத்தட்னா என்னன்னா, மல்டிபிள் இண்டிவிஜுவல் மாடல்ஸ், அதாவது தனித்தனியாக இருக்க மாடலை ஒன்றா சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா என்செம்பிள் லேர்னிங். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, மல்டிபிள் டெசிஷன் ட்ரீஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணோன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு டெசிஷன் ட்ரீ. ரூட் நோட்லேருந்து ஆரம்பித்து லீஃப் நோடில் முடிகிறதா டெசிஷன் ட்ரீ. ஸோ மல்டிபிள் டெசிஷன் ட்ரீஸை பில்ட் பண்ணிடும் இங்கே ரேண்டம் ஃபாரஸ்ட். நிறைய டெசிஷன் ட்ரீஸை பில்ட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் அப்போ தான் பில்ட் பண்ணோம். ட்ரைனிங் அப்போ எல்லாத்தையும் பில்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரெடிக்ஷன்லாம் கம்பைன் பண்ணிடும். தனித்தனியாக டெசிஷன் ட்ரீ கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸை ஒன்றா சேர்த்துரும். எல்லாரோட ப்ரெடிக்ஷனையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுலேருந்து லாஸ்ட்டாக ஒரு அக்யூரேட் ப்ரெடிக்ஷனை இது கொண்டு வரும். தனித்தனியாக எல்லா மாடலையும் ப்ரெடிக்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ரெடிக்ஷன்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெஸ்ட் ப்ரெடிக்ஷனை கொடுக்கறதா என்செம்பிள் லேர்னிங். ஸோ அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட். ரேண்டம் ஃபாரஸ்ட்டை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா செட் எடுத்துக்கோங்களேன். கஸ்டமரோட கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, ஆனுவல் இன்கம் இருக்குது, லோன் அமௌண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம லோன் டிஃபால்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். லோன் டிஃபால்ட்டாக இல்லையானா அது லோன் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை பிரச்சனை இல்லாமல் அவங்க கட்டிட்டாங்களான்னு. நோனா எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க பே பண்ணிட்டாங்க. எஸ்னா ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பே பண்ணலன்னு அர்த்தம். இதை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ அதுக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணோன்னா, பேகிங் டெக்னிக், பூட் ஸ்ட்ராப் சாம்பிளிங் சொல்லுவாங்க. பூட் ஸ்ட்ராப் சாம்பிளிங் இல்லைனா பேகிங். இது ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் மிஷின் லேர்னிங்கோட ரிலேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க. நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அங்கே நிறைய ஜார்ஸ் இருக்குது, நிறைய கப்ஸில் ஒரு கப்பில் சாக்லேட் இருக்குது, ஒரு கப்பில் லாலிபாப்ஸ் இருக்குது, இன்னொரு கப்பில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பார்ட்டியில் வந்திருக்கவங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இதுக்கு பதில் ஈஸியாக என்ன பண்ணலான்னா, எல்லாரையும் நீங்கள் குரூப்பாக பிரிச்சுடுறீங்க. எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டரும் இல்லாமல் நீங்கள் எல்லாரையும் குரூப்பாக ரேண்டமாக நீங்கள் பிரிச்சுடுறீங்க. எல்லாரும் நீங்கள் பிரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் கிட்ட போய் கேட்குறீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் பிடிக்குமா, லாலிபாப் பிடிக்குமான்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் இந்த குரூப்பில் எல்லாருக்கிட்டே கேட்டுட்டிங்கன்னா இந்த குரூப்பை நீங்கள் பிரித்து விட்டுருங்க. நீங்கள் பழையபடி போயிடுங்கன்னு சொல்லி பிரித்து விட்டுட்டு அதில் இருக்க இன்னொருத்தவங்க நீங்கள் அடுத்து ஃபார்ம் பண்ணுற குரூப்லேயே அவங்க போய் சேரலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பேகிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஒரு குரூப்பில் இருந்த ஒருத்தர் இன்னொரு குரூப்லையும் போய் சேர்ந்து ஆன்சர் பண்ணலாம். இதுவே நோ ரீப்ளேஸ்மெண்ட்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்க ஒரு டீமில் தான் இருக்க முடியும்னு சொல்லி அர்த்தம். பேகிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒரே ஆள் இன்னொரு டீம்லையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்களும் போய் அவங்க கிட்ட கேட்குறீங்க, அவங்களும் எது பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரூப்பில் இருக்க இவ்வளோ பேரும் சாக்லேட்டுன்னு சொல்கிறாங்க, 3 பேர் தான் லாலிபாப் சொல்கிறாங்கன்னா எது மெஜாரிட்டியாக இருக்குது, எதுக்கு ஓட் ஜாஸ்தியாக இருக்குது? எதுக்கு ஓட் ஜாஸ்தியாக இருக்குன்னா சாக்லேட்டுக்கு தான் ஓட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் சாக்லேட் தான் ஃபேவரட் கேண்டின்னு சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி இந்த குரூப்பில் போய் கேட்குறீங்க, இங்கே 3 பேர் சாக்லேட், ஒருத்தர் லாலிபாப். இங்கே 2 பேர் சாக்லேட், 2 பேர் லாலிபாப்னா மொத்தமாக இப்போ எதுக்கு ஓட் ஜாஸ்தியாக இருக்குது? ஸோ இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக போய் கேட்குறீங்க. இங்கே இவ்வளோ சாக்லேட் இருக்குது, இவ்வளோ லாலிபாப் இருக்குது, இவ்வளோ சாக்லேட் இருக்குது, இவ்வளோ லாலிபாப் இருக்குது, அதே மாதிரி இவ்வளோ சாக்லேட் இருக்குது, இவ்வளோ லாலிபாப் இருக்குது. தனித்தனியாக நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இந்த குரூப்புக்கு ஒரு அவுட்புட் இருக்குது, இந்த குரூப்புக்கு ஒரு அவுட்புட் இருக்குது, இந்த குரூப்புக்கும் ஒரு அவுட்புட் இருக்குது. இப்போ இந்த எல்லா குரூப்போட ரிசல்ட்லையும் ஒன்றா சேர்த்து தான் நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன நடக்கும்னா, சாக்லேட் தான் வின் பண்ணும். ஏன்னா சாக்லேட் தான் ஓட் அதிகமாக இருக்குது, மெஜாரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால சாக்லேட் தான் வின் பண்ணும். பேகிங் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, பயாஸ்டாக இருக்க மாட்டோம். அதாவது எல்லாரோட ஒப்பீனியன் நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம ரேண்டமாக போய் எல்லாருக்கிட்ட கேட்குறோம்னா சில பேர் நம்ம விட்டுருவோம் அவங்க கிட்டே கேட்காம. இதுவே குரூப்பாக பிரித்து அவங்க கிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்கும் போது நம்ம பயாஸ்டாக இருக்க மாட்டோம். அவங்க எல்லாரோட ஒப்பீனியனை நம்ம கேட்போம். இதுக்கு தான் பேகிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இதை மிஷின் லேர்னிங் கூட எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்னா, பேகிங் பண்ணுறப்போ நம்ம எந்த டேட்டாவையும் விட மாட்டோம். எல்லா டேட்டாவையும் யூஸ் பண்ணி தான் நம்ம மாடலை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதனால தான்
பேக்கிங் டெக்னிக்கை வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட்டோட இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஒரு டேட்டா வந்து இன்னொரு குரூப்லயும் வந்து அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதே குரூப்ல இன்னொரு தடவை கூட அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுனால நம்ம வந்து மாடலை நல்லாவே ட்ரெயின் பண்ணணும். அதாவது நீ இந்த டேட்டாவை பார்த்தோம்னா நீ வந்து இப்படி கத்துக்கணும், இந்த டேட்டாவில இருந்து நீ இதை கத்துக்கணும்னு சொல்லி நம்ம வந்து மாடலை வந்து நல்லாவே ட்ரெயின் பண்றோம். அந்த டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பேக்கிங் பண்றோம்னா, அங்க நம்ம எப்படி கேண்டில வந்து 3 குரூப் பிரிச்சோம், அதே மாதிரி நம்ம வந்து இங்க 3 பூட் ஸ்ட்ராப் சாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். B1 B2 B3 சொல்லி நம்ம வந்து 3 தான் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல வந்து யாரெல்லாம் நம்ம குரூப் பண்றோம்னா கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, கஸ்டமர் 3, கஸ்டமர் 1, கஸ்டமர் 4. ஸோ இதே கஸ்டமர் பாத்தீங்கன்னா அதே குரூப்ல வந்து இன்னொரு டைமும் வராங்க. இங்க இருக்க கஸ்டமர் 2 பாத்தீங்கன்னா செகண்ட் குரூப்லயும் வராங்க. அதாவது அவங்க ரிப்பீட் ஆகிறாங்க, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டோட நடக்குது. ஒருத்தவங்க வந்து ஒன்றுத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா இன்னொன்னுத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எதனால இது நடக்குதுன்னா அப்பதான் வந்து மாடல் வந்து நல்லா ட்ரெயின் ஆகும். ஒரு டேட்டா வந்து நம்ம 2 தடவை கொடுக்குறப்போ அதை வந்து நல்லா அதுலேருந்து கற்றுக்கும். நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது அதை வந்து கரெக்டாகவே ப்ரெடிக்ட் பண்ணும். இப்படிதான் வந்து பேக்கிங் பூட் ஸ்ட்ராப் சாம்பிளிங் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம குரூப் பிரிச்சிட்டோம், 3 பூட் ஸ்ட்ராப் சாம்பிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ட்ரீயை வந்து பில்ட் பண்ண போறோம். ட்ரீ வந்து எப்படி ஆரம்பிக்கும், ரூட் நோட்ல இருந்து தானே ஆரம்பிக்கும். ஸோ 3 பூட் ஸ்ட்ராப் சாம்பிள்ஸ்னால நம்ம வந்து 3 ட்ரீ வந்து கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பூட் ஸ்ட்ராப் சாம்பிள் என்னது, கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, கஸ்டமர் 3, கஸ்டமர் 1, கஸ்டமர் 4. அவங்க 4 பேர் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி 4 பேர் தானே, 1 2 3 4 தான். கஸ்டமர் 1 வந்து திருப்பி ரிப்பீட் ஆறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஷன் ட்ரீ நீங்க பாத்தீங்கன்னா ரூட் நோடா வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி ரூட் நோட் செலக்ட் பண்றதும் வந்து நான் ஆல்ரெடி டெசிஷன் ட்ரீ வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி லைக் இன்ஃபர்மேஷன் கெயின், கினி இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து ரூட் நோட வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க 4 பேர்ல வந்து நம்ம வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்றோம். அதுல வந்து யாருக்கெல்லாம் 650 கீழே கம்மியா இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து எஸ்ன்னு சொல்லு, அதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லு, இல்லைனா நோன்னு சொல்லிடு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டெசிஷன் ட்ரீ B1, அதாவது பூட் ஸ்ட்ராப் சாம்பிள் 1 வச்சு பில்ட் பண்ணுது. டெசிஷன் ட்ரீ 2, அதாவது பூட் ஸ்ட்ராப் சாம்பிள் 2 வச்சு பண்ணதுல வந்து ஆனுவல் இன்கம் வந்து ரூட் நோடா வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் யூஸ் பண்றோம், 3 5 2 4 1 சொல்லி 5 கஸ்டமர்ஸ்மே நம்ம வந்து யூஸ் பண்றோம். ரேண்டமா எடுத்திருக்கோம். அவங்கள வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். ஆனுவல் இன்கம் வந்து $55,000 விட கம்மியா இருந்துச்சுன்னா நோன்னு சொல்லு, இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். டெசிஷன் ட்ரீ 3, தேர்ட் பூட் ஸ்ட்ராப் சாம்பிள் வச்சு நம்ம பில்ட் பண்ண ட்ரீல லோன் அமௌண்ட் தான் வந்து ரூட் நோட். லோன் அமௌண்ட் வந்து $22 விட கம்மியா இருந்துச்சுன்னா நோன்னு சொல்லு, இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்படிதான் நம்ம வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டோம் மாடலை. இப்போ எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்றது, புதுசா ஒரு டேட்டா இருக்கு, புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்க, கஸ்டமர் 6ன்னு சொல்லி அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 670 இருக்கு. ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா $62,000 இருக்கு. லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $26,000 இருக்கு. இப்போ டிராவல்ஸ் பண்ணுங்களேன், கிரெடிட் ஸ்கோர் வந்து 670. ஃபர்ஸ்ட் டெசிஷன் ட்ரீக்கு போங்க, இங்கே தான் வந்து கிரெடிட் ஸ்கோர் பற்றி சொல்லியிருக்காங்க. 670 650 கீழே இருக்கா, இல்லை எல்ஸ். ஸோ நீங்கள் வந்து நோன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெசிஷன் ட்ரீ வந்து நோன் அவுட்புட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டெசிஷன் ட்ரீ வருவோம், ஆனுவல் இன்கமா. ஆனுவல் இன்கம் எவ்வளோ உங்களுக்கு, $62,000. இது 55,000 கீழேயா, கிடையாது, எல்ஸ். ஸோ எஸ்ன்னு சொல்லு. ஸோ செகண்ட் டெசிஷன் ட்ரீ வந்து நம்மளுக்கு எஸ்ன்னு அவுட்புட் கொடுக்குது. டெசிஷன் ட்ரீ 3க்கு போ, லோன் அமௌண்ட்டா எவ்வளோ, $26,000. 22,000 கம்மியா, கிடையாது, எல்ஸ். ஸோ எஸ்ன்னு அவுட்புட் கொடு. நம்மளுக்கு வந்து 3 அவுட்புட் கிடைச்சிருது. நோ ஃப்ரம் டெசிஷன் ட்ரீ 1, எஸ் ஃப்ரம் டெசிஷன் ட்ரீ 2, எஸ் ஃப்ரம் டெசிஷன் ட்ரீ 3. இப்போ என்ன பண்ணோம், நம்ம மெஜாரிட்டி voting பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். டெசிஷன் ட்ரீ 1 வந்து நோன்னு சொல்லியிருக்கு, டெசிஷன் ட்ரீ 2 வந்து எஸ் சொல்லியிருக்கு, டெசிஷன் ட்ரீ 3 வந்து எஸ் சொல்லியிருக்கா. மெஜாரிட்டி என்னது, எஸ் தான். ஸோ ப்ரெடிக்ஷன் வந்து எஸ்ன்னு சொல்லி மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஓட்டிங். அப்போ ரெக்ரெஷன் வந்தா ஆவரேஜ், அதாவது 3 ட்ரீயோட அவுட்புட்டையும் வந்து ஆவரேஜ் வேல்யூ வந்து கண்டுபிடிப்பாங்க. கிளாசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு 0 or 1, எஸ் ஆர் நோன்னு கிடைக்க போகுது. இதுவே ரெக்ரெஷன் நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் கிடைக்கும். ரியல் நம்பர்ஸோட நம்ம வந்து ஓட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிடுவோம். கிடைச்சிருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆவரேஜ், அதாவது மீன் வேல்யூ கண்டுபிடிச்சு அவுட்புட்டை வந்து கொடுத்துருவோம். இப்படிதான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒர்க் ஆகும். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு டேட்டா செட்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கிங் பண்ணணும். பேக்கிங்னா பூட் ஸ்டாம்பிளிங் பண்ண போறோம் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டோட இங்க. ஸோ வந்து அப்படின்னா என்னன்னா, ஒரு டேட்டாவை வந்து குரூப்பா பிரிக்க போறோம். அந்த டேட்டா செட்டை வந்து குரூப்பா பிரிச்சுட்டு ஒரு குரூப்புக்கும் வந்து ஒரு ட்ரீ வந்து பில்ட் பண்றோம். ஒரு ட்ரீயை பில்ட் பண்ணி மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிடும். இப்போ வந்து புது டேட்டா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு ட்ரீக்கு பார்த்து ஒரு ட்ரீ வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். இங்க கொடுத்த மாதிரி எஸ் நோன் கொடுத்த மாதிரி ஒரு ட்ரீயும் வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எதுக்கு வந்து ஓட் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் வந்து அவுட்புட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இதுவே ஓட்டிங்னா வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு, ஆனா ரெக்ரெஷனுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சு வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்.
லைக் இதை நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்களே முடிவெடுக்காமல் நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்க சொல்கிற டெசிஷன்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுப்பீங்களே. இல்லைனா இப்போ ரியல் லைஃப் ஓட்டிங்கே எடுத்துக்கோங்களேன். ஓட்டிங்னா யாருக்கு ஓட் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தானே வந்து ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த ட்ரீயோட அவுட்புட் வந்து ஓட் ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிற அவுட்புட். ஸோ இப்படி தான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். பாய்.